எம்டிஎம்ல இந்த காவேரி பவர் வீடர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா எம்டிஎம் கம்பெனி எங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா இப்ப இந்த காவேரி கம்பெனி எங்கன்னு கேட்கற அளவுக்கு இந்த பவர் வீடர் ரீச் ஆயிருக்கு. அப்படி இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இவ்வளோ சின்ன மிஷின் வந்து டிராக்டரையே வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் அடிக்கடி. வாயிலேயே என்ன வேணாலும் சொல்லலாம். இதுக்குன்னு சாலிடா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இந்த காவேரி பவர் வீடர் லான்ச் பண்ணப்போ வந்து லான்ச்சிங் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருந்தோம். இப்போ உழைப்பாளர் தினம் வருது இல்லையா, அதுக்கு ஏதாவது இதுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோமா? இப்படி ஆள் ஒசரத்துக்கு களை வளர்ந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து மிஷின் வச்சிருக்கோமே, இப்போ கேமராமேன் மிஷின் நாங்கள்லாம் நல்லா தெரியுறோமா? ஏங்க இப்படி ஒரு இடத்துல வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி 2 இன்ச்சு களை, ஒரு 4 இன்ச்சு வளர்ந்த களை, இல்லை ஒரு முட்டிக்கால் வரைக்கும் வளர்ந்த கலையை வந்து பவர் வீடர் எடுத்துரும். ஆனால் ஆள் உயர வளர்ந்துச்சுனாலும் பவர் வீடர் எடுக்குமா அப்படின்றதான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் அந்த மாதிரி நல்லா வளர்ந்த களை இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம ஓட்டி பார்த்து கம்ப்ளீட்டாக ஓட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஓட்டுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத டோட்டலாக இந்த வீடியோல பாத்தறலாம். எம்டிஎம்ல இந்த காவேரி பவர் வீடர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அப்படி இந்த காவேரி பவர் வீடர்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? சோ எவ்வளவோ பேர் வந்து இந்த பவர் வீடர் வந்து பண்ணாலுமே நம்ம எம்டிஎம்ல காவேரி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. அது சும்மா இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளோட எம்டிஎம் காவேரி பவர்ல அவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் அது வந்து நமக்கு அவ்வளோ வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த லைட் மாடல் அப்படின்றது நிறைய பேர் கொடுக்கறதே இல்லைங்க. அதனால நம்ம வந்து ஒரு சின்ன மிஷினுக்கு, அதாவது ஒரு 7.5 HP மாடலுக்கு லைட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுச்சு. நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கலாம் கூட பரவாயில்ல. இந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா டியூபோட தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி நம்ம கொடுத்தப்ப சொன்ன என்ன கம்ப்ளைண்ட்னா, அது வந்து சீக்கிரம் அந்த காற்று போயிடுது, அதை காற்றடிச்சு ஓட்டுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் டியூப் இல்லாமல் ஒரு சாலிட் டயராக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து அதை ஓட்டிக்கலாம். அடுத்தது வந்து இந்த சைலன்சருக்கான எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டர் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இதை வந்து யாருமே ஒரு க்ளோஸ்டில் போட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்படியே தான் வெளியில் தான் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஷெட்டு போட்டு தான் வெளியில் வச்சுருக்கோம். அப்போ அப்படியே ஓட்டிகிட்டு வந்து அதை அப்படியே நம்ம நிறுத்தும் போது எனக்கு குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து அதை கையை வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால் இந்த ப்ரொடெக்டர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போது இந்த மிஷினில் பார்த்தோம்னா இந்த சேஃப்டி கிளச் அப்படின்றத ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் கையில் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது வந்து ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா டக்கு நின்றும். ஸோ அதுவாக வந்து மூவ் ஆகாது. இதனால் பல ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 HPன்னு சொல்லுவாங்க, ஆனால் 24 பிளேடு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மட்டும்தான் வந்து இந்த 7.5 HPக்கு 32 பிளேடு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிட்டாச்சபிள் பிளேட்ஸ் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இந்த 32 பிளேடு கொடுக்குறதுல நீங்கள் மொத்தமாக அது பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி வரும். இல்லை எனக்கு ஒரு 3 அடிக்கு தான் பார்த்து இருக்குது, அந்த அளவுக்கு தான் எனக்கு ஓட்டணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஒவ்வொரு பிளேடு 2 சைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 அடிக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ ஏங்க, எனக்கு 2 அடி தான் இருக்குது, எனக்கு 2 அடிக்குள்ளே தான் ஓட்டணும்னாலுமே நீங்கள் திரும்பவும் இன்னொரு செட்டு பிளேடை கழட்டிங்கன்னா அழகாக 2 அடிக்குள்ளே ஓட்டிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டையுமே வந்து கிடையாது. குறைஞ்சபட்சம் 3 அடிக்குள்ளையாவது ஓட்டணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 7.5 HP வித் லைட்டு இத்தனை ஃபீச்சர்ஸு உள்ள இந்த ஒரு மிஷினுக்கான எம்டிஎம் விலையை நீங்கள் வந்து வெளியில் போய் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 5000 10,000 நம்ம விலையிலேருந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். நம்ம தான் மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மியான விலையில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ புரியுதுங்க எம்டிஎம் கம்பெனி எப்படி காவேரி கம்பெனியாக மாறிச்சு அப்படின்னு. இத்தனை சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இந்த இவ்வளோ சின்ன பவர் வீடர் வந்து ஒரு டிராக்டரையே வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சாலிட் ப்ரூஃப் இருக்கா? அது காமிங்க. கண்டிப்பாக அது வந்து நாங்களே வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசும்போது அதுக்கு இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை தான் மார்க்கெட்டிங்காக பேசுவோம். ஸோ அப்போ அது வந்து ப்ரூஃபே ஆகாது. நான் என்ன தான் வாயில் சொன்னாலுமே அது மார்க்கெட்டிங் தான், ப்ரூஃப் கிடையாது. அப்போ உண்மையான ப்ரூஃப் அப்படின்னா இதை வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விவசாயி அவரோட அனுபவங்களையும் அதில் என்ன உண்மையிலே பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்ற மொத்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு வீடியோவை அந்த ஃபார்மர் பிளேஸுக்கு போய் எடுத்து நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் அதுக்கான ப்ரூஃப். அப்போ இதுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோவே வரப்போகுது. சேனலை தொடர்ந்து வந்து பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த காவேரி பவர் வீடரின் விலையும் உழைப்பாளர் தினத்துக்கான ஆஃபர்ஸையும் வந்து தெளிவா டீட்டெயிலாக சொல்லிருங்க. ரொம்ப சூப்பரான எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 42,800 ரூபா. இந்த மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு 10,000 ரூபா டைரக்டா தள்ளுபடி. நீங்க கட்ட வேண்டிய தொகை 32,800 ரூபா மட்டும்தாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் மொத்தமா சேர்த்து 32,800 ரூபா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம புக் பண்ற முதல் 10 பேர்த்துக்கு ரிஜரும் ஃப்ரீ, பிளஸ் தமிழ்நாட்டில் நீங்க எந்த மொழியிலிருந்து புக் பண்ணாலுமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ வீடியோவில் தெரியிற 10 முடிகிற நம்பருக்கு கால் பண்ணி முதல் 10 பேருக்குள்ள வந்து ரிஜரியும் ஃப்ரீயாக வாங்கிருங்க, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் ஃப்ரீயாக வாங்கிருங்க. உடனே இந்த மிஷினை புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.